நாடெங்கும் கிளர்ந்தெழுந்த மாணவர்கள் போராட்டம் வெற்றி. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு. மாணவர்களின் போராட்டத்துக்கு பணிந்தது மோடி அரசு. 12 ஆண்டுகளில் போராட்டத்துக்காக பதவி விலகும் முதல் அமைச்சர் பிரதான். ஜந்தர் மந்தரில் நடைபெறும் போராட்டங்களை தேச விரோத சக்திகள் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக் கூடாது என்பதற்காகவே விலகல். நேரத்தை வீணடிக்காமல் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதற்காக ராஜினாமா செய்வதாக பிரதான் விளக்கம். வினாத்தாள் கசிவுக்கு தொடக்கத்திலிருந்தே தாம் பொறுப்பேற்றுக் கொண்டதாக தர்மேந்திர பிரதான் விளக்கம். எந்த ஒரு மாணவருக்கும் அநீதி இழைக்கப்படுவதை அனுமதிக்க மாட்டோம் என்றும் பதிவு. தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை அடுத்து ஜந்தர் மந்தரில் கொண்டாட்டம். வெற்றி முழக்கமிட்ட போராட்டக்காரர்கள். போராட்டத்தை வாபஸ் பெற்றது கரப்பான் ஜனதா கட்சி. மத்திய அமைச்சர்களுடனான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. The Cockroach Janata Party declares that we withdraw the agitation in good faith and understanding that the agreed upon terms will be executed within the agreed upon timelines. கரப்பான் ஜனதா கட்சி முன்வைத்த கோரிக்கைகளை ஏற்றது மத்திய அரசு. நீட்டால் இறந்த மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு, மாணவர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்படும் என்றும் உறுதி. டெல்லி ஜந்தர் மந்தரிலிருந்து கலைந்து செல்லும் மாணவர்கள் போராட்டம் முடிவுக்கு வந்ததை அடுத்து வீடு திரும்புகின்றனர். போராட்டத்தை சீர்குலைக்க தொடக்கத்திலிருந்தே சிலர் முயற்சி. எதற்கும் இடம் கொடுக்காமல் அறவழியில் போராடியதாக கரப்பான் ஜனதா கட்சி செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ் பெருமிதம். பன்னிரண்டு ஆண்டுகளில் சாதிக்க முடியாததை மாணவர்கள் சாதித்துள்ளனர். இந்த சுதந்திர தினம் இளைஞர்களுக்கானது என சௌரவ் தாஸ் பேட்டி. தர்மேந்திர பிரதான் விலகியது அமைதி, விடாமுயற்சி, பொறுமைக்கு கிடைத்த வெற்றி என சோனம் வாங்சுக் பெருமிதம். இது சாலையிலிருந்து நேரடியாக புறப்பட்ட ஜனநாயகம் என்றும் பெருமிதம். பாஜக அரசை அகற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது. ஜனநாயகத்தை பாதுகாக்க வீதிகளில் இறங்கிய மாணவர்களை நினைத்து பெருமிதம் கொள்வதாகவும் ராகுல் காந்தி பதிவு. பிரதான் ராஜினாமாவை தொடர்ந்து சென்னையிலும் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டத்துடன் மாணவர்கள், இளைஞர்கள் உற்சாகம். சென்னை தியாகராய நகர் பாலன் இல்லத்துக்கு வந்து நீட் எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்த அமைச்சர் ராஜ்மோகன்.
யாருக்குமே செவிசாய்க்காத டெல்லியை மாணவர்கள் செவிசாய்க்க வைத்துவிட்டதாக பேச்சு. உங்கள் ஒற்றுமை வளரட்டும், உங்கள் போராட்டம் தொடரட்டும். யாருக்குமே செவிசாய்க்காத டெல்லியவே நீங்கள் செவிசாய்க்க வைத்திருக்கிறீர்கள். உங்களை தலைவணங்குகிறேன், உங்களை தலைவணங்குகிறேன். வேளாண் சட்டங்களை போன்று நீட் தேர்வும் ரத்து செய்யப்பட வேண்டும். போராட்ட களத்தில் வென்ற மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து மு.க. ஸ்டாலின் பதிவு. ஒன்றிய அரசை எதிர்த்து மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளதாக திமுக எம்பி கனிமொழி வாழ்த்து. கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதே தீர்வு என்றும் பேட்டி. நாடு முழுவதும் இளைஞர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெற்றி. மாநில பட்டியலுக்கு கல்வியை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த கோரிக்கை. நீட் தேர்வை முற்றாக ரத்து செய்ய வலியுறுத்தி விசிக சார்பில் வரும் 27ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திருமாவளவன் அறிவிப்பு. சட்டமன்ற தொகுதி வாரியாக ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தல். தலைமைச் செயலக வளாகத்துக்குள்ளேயே புதிய இடத்துக்கு மாறும் முதல்வர் விஜய் அலுவலகம். புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தில் பணிகள் தீவிரம். காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை எனும் சதிவலையில் முதல்வர் விஜய் சிக்க வேண்டாம். கூட்டணி மயக்கத்தில் தமிழ்நாட்டின் காவிரி உரிமை பணயமாகிவிடக் கூடாது என்றும் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். காவிரி மற்றும் மேகதாட்டு பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். தவிக காங்கிரஸ் கூட்டணி அரசை வலியுறுத்தி அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிக்கை. மேகதாட்டு விவகாரத்தில் அனைத்து முடிவுகளையும் முதல்வர் வலிமையாக எடுப்பார். கர்நாடகாவுக்கு முதல்வர் விஜய் செல்லக்கூடாது என அன்புமணி கூறியது குறித்த கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதில். அதிமுக மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தும் கட்சி பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கள்ளக்குறிச்சி, சென்னை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை. பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க விஜயிடம் ஆதரவு கோரவே திட்டமிடப்பட்டதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. அதிமுகவை உடைத்து தவிக வாக்குகளை பெற்றது, ஆகையால் தவிகவிடம் ஆதரவு கோர நினைத்ததாகவும் பதில். நாங்களாக எடுத்த முடிவு அது. அதிமுக பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு விஜய் அவர்களிடம் நாம கேட்போம். ஏன்னா அவர் எங்க கட்சியெல்லாம் உடைச்சார்ல, பரவாயில்ல, அவரால் ஆட்சி அமைக்க முடியாது. திருமாவளவனை முதல்வராக்கி ஆட்சி அமைக்கவும் பேசப்பட்டதாக டிடிவி தினகரன் பிரத்யேக பேட்டி. அப்போதும் திமுகவிடம் ஆதரவு கோரவில்லை, தவிகவிடம் கேட்கவே ஆலோசித்ததாகவும் விளக்கம். திருமாவளவனை முதல்வர் ஆக்குவதற்கு நாங்க ஒன்னும் திமுகவை ஆதரவு கேட்கல. அந்த ப்ரொபோசல் வந்தப்ப கூட நான் கேட்கறது திருமாவளவன் முதலமைச்சர் அப்படின்ற ப்ரொபோசல் உங்கள்கிட்ட வந்ததா? எங்கள்கிட்ட என்ன பண்ண, நாங்கெல்லாம் ஒன்னாதானே இருக்கோம். எங்களுக்கு அது எங்கள்கிட்ட சொன்னாங்க. அதிமுக வரும்போது உங்களுடைய கலந்து ஆலோசிக்கப்பட்டது. திருமாவளவன்கிற ஒரு கோரிக்கை வந்த பொழுது அவர் முதல்வராக்கணுங்கிறத கூட தாவைக்கு ஆதரவோட அமைப்போங்கிறது தான் நாங்கள் திட்டமா இருந்தது. அதுல திமுகவோட எந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தவே இல்லை. சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின் புதிய ஆட்சி அமைக்க முன்னெடுக்கப்பட்ட நகர்வுகள். இன்றிரவு 9:30 மணிக்கு புதிய தலைமுறையில் ஒளிபரப்பாகும் அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரனின் விரிவான பேட்டி. சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜரான செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்திய போலீஸ். தவிக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய வழக்கில் முன்ஜாமீன் பெற்ற நிலையில் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து.
இன்று முதல் அரசியல் துறவரம் மேற்கொள்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. 88வது பிறந்தநாளை கொண்டாடும் நிலையில் தனது அரசியல் ஓய்வை அறிவித்தார் ராமதாஸ். இன்று முதல் நான் அரசியல் துறவரம் போடுகிறேன். அரசியல் துறவரம் என்று சொன்னால் அரசியலை பேச மாட்டேன், அரசியலுக்கு வழிகாட்ட மாட்டேன். ஆனால் வருபவர்களை பார்ப்பேன், நலன் விசாரிப்பேன், அவ்வளவுதான். இனி அரசியல் பேச மாட்டேன், அரசியலில் தலையிட மாட்டேன். அரசியலை அன்புமணி பார்த்துக் கொள்வார் என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. அரசியலில் நான் தலையிட மாட்டேன், அதை அன்புமணி அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவருடைய துணையாரும் அவருக்கு துணையாக இருப்பார், நாங்களும் துணையாக இருப்போம். 1989 பாமகவை தொடங்கிய ராமதாஸ் 88 வயதில் அரசியலிலிருந்து ஓய்வு. வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக போராடியதுடன் மதுவிலக்கு போராளியாகவும் கர்ஜித்தவர் ராமதாஸ். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவரின் பெயரிலான பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு 3ஆம் இடமா? நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை உறுதி செய்ய அன்புமணி வலியுறுத்தல். சென்னையில் மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி மீது வழக்கு பதிவு. வங்கி மேலாளரை தாக்கி புகாரில் காவல்துறை நடவடிக்கை. பழனி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நில மோசடியை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம். சென்னையில் தங்கம் விலை கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 13,300 ரூபாய்க்கு விற்பனை. சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து 1,06,400 ரூபாயாக நிர்ணயம். தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் 77 சுங்கச்சாவடிகளில் மாதாந்திர பாஸ் கட்டணம் மேலும் 10 ரூபாய் உயர்வு. 4 மாதங்களில் 3வது முறையாக உயர்த்தப்பட்ட கட்டணம். தமிழ்நாட்டில் 10 இடங்களில் சதமடித்தது வெயில். அதிகபட்சமாக மதுரையில் 105 டிகிரி சுட்டெரித்தது. தமிழகத்தில் வேலூர், மதுரை உட்பட 8 மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும். இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காஷ்மீர் மாநிலத்தில் தொடரும் கனமழை, பெருக்கெடுத்து ஓடும் ஆறுகள். இமாச்சலின் சம்பா மாவட்டத்தில் கனமழை காரணமாக பயங்கர நிலச்சரிவு. மலைப்பாதையில் ராட்சச பாறைகள் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. குஜராத்தில் நீடிக்கும் வெள்ள பாதிப்புகள். அகமதாபாத்தில் நீரில் மூழ்கிய வாகனங்கள். 40,000க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றம். இந்தியாவில் உடல் பருமன் மிகுந்த சிறுவர்களின் எண்ணிக்கை 4 கோடியை கடந்ததாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தகவல். உடல் பருமன் பிரச்சனையை கட்டுப்படுத்த நடவடிக்கைகளை எடுக்க அரசுக்கு வலியுறுத்தல்.
அகமதாபாத் விமான நிலையத்தில் மழைநீர் தேங்கியதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் வைரல் வீடியோ. 1 மணி நேரத்தில் மழைநீர் அகற்றப்பட்டதாகவும் விமான செயல்பாடுகள் பாதிக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் விளக்கம். பாட்னாவில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் போராடிய மாணவர்கள் மீது காவல்துறை கண்ணீர் புகைகுண்டு வீச்சு. மாணவர்கள் காவல்துறை மோதலின் போது சூறையாடப்பட்ட போக்குவரத்து காவல் மையம், போலீஸ் வேன். நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து பாட்னாவில் நடந்த போராட்டத்தில் மோதல். போராட்டக்காரர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அகற்றியதால் பரபரப்பு. உத்தரப்பிரதேசத்தில் முன்னாள் முதல்வர் மாயாவதி வீட்டின் முன் ஆசிரியர் பணிக்கான தேர்வு எழுதியவர்கள் போராட்டம். 69,000 பேர் பணி தொடர்புள்ள விவகாரத்தில் தலையிடக் கோரி வேண்டுகோள் விடுத்து முழக்கம். மத்திய பிரதேச மாநிலத்தில் அதிவேகமாக சென்ற கார் சாலை ஓரத்தில் இருந்த அணையில் கவிழ்ந்து விபத்து. காரில் பயணித்த 5 பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. ஒனிடா நிறுவனம் புதிய தயாரிப்புகளுடன் மீண்டும் களமிறங்குகிறது. புகழ்பெற்ற விளம்பர கதாபாத்திரமான கொம்பு வைத்த பிசாசை நவீனமயமாக்கி வாடிக்கையாளர்களை ஈர்க்க திட்டம். ஏஐ தாக்கத்தால் மடிக்கணினிகளின் விலை 40% வரை உயர வாய்ப்பு. அத்தியாவசிய கணினிகளை மட்டும் மாற்றவும் பழைய சாதனங்களின் பயன்பாட்டு காலத்தை நீட்டிக்கவும் திட்டமிடும் நிறுவனங்கள். இந்தியாவில் மேலும் 7 புதிய வழித்தடங்களில் புல்லட் ரயில் சேவையை விரிவாக்க திட்டம். சுமார் 4000 கிலோமீட்டர் தொலைவுக்கு உள்நாட்டு கட்டுமான திறனை பயன்படுத்த முடிவு. முதல்வர் விஜயின் ஆள் அமைதியை எப்படி புரிந்து கொள்வது? ஜனநாயகன் இயக்குநர் H. வினோத் புதிய தலைமுறை ஆசிரியர் சமஸுக்கு பிரத்யேக பேட்டி. ஒரு ப்ரிசைஸான ஒரு நாலேஜ் அவர்கிட்ட இருக்குது சார். அவருக்கு இது தெரியுதா புரியுதா அப்படின்ற ஒன்று இருக்குல்ல சார், அந்த டவுட் நமக்கு வரும் அவர்கிட்ட பழகும்போது. ஏன்னா அவர் நீங்கள் ஒரு 10,000 வார்த்தைகள் பேசும்போது அவர் ஒரு 10 வார்த்தை தான் பேசுவார். ஸோ அப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய சொல்லியிருக்கேன், அப்போ நீங்கள் ஒரு 10 வார்த்தையில் அதை ஒரு எஸ்ஸோ நோவோ சொல்லும்போது இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ இல்லையோ அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அதை செய்கிறாரு. பல சமயங்களில் நம்ம பேசும்போதே அவர் முடிவு எடுத்துருவார், இதுக்கு நோ இதுக்கு எஸ்ஸு அப்படின்ட்டு. அதை நம்மளை நம்ம எவ்வளோ தூரம் நீ என்னை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சால் பார்க்கலான்ற மாதிரி நீங்கள் அவளை பேச விட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவு எடுப்பார். ஸோ அதனால் அவர் இந்த ஒரு கடல் அலை மாதிரி இல்லாமல் ஒரு நடுக்கடலில் இருக்கிற அமைதி மாதிரி தான் அவர்கிட்ட பேசும்போது இருக்கும் சார். ஆமாம். முதல்வர் விஜய்க்கு 2 முகங்கள் உண்டு. நாளை புதிய தலைமுறையில் வெளியாகும் பேட்டியில் அனுபவம் பகிர்கிறார் H. வினோத். இன்னொரு முகமாக அவருக்கு என்னென்னா, ஜாலியாக பேசுகிற பசங்கிட்ட அவர் ரொம்ப ஜாலியான மனிதரா, ரொம்ப லகுவாக பேசுகிறாளா, அந்த வாடா போடா ஆட்களா, என் அசிஸ்டன்ஸ்கிட்டையும் அது இருக்குது, அப்படி ஜாலியாக அவர் பேசுவார். ஸோ அது என்கிட்ட இல்லை. ஸோ அவருக்கு 2 முகம் இருக்குது. நீங்கள் இப்படி ஒன்று சீரியஸாக ஒன்று பேசுனீங்கன்னா அவர் அமைதியாக ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த முடிவு அவர் எடுக்கக்கூடியவராக இருக்கார். சிம்பிளான விஷயம்னா அவர் ஜாலியாக ஒரு காமன் மேனுக்கு இருக்கிற எல்லா விஷயமும் அவருக்கு இருக்குது.